ரைட். இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போறோம்னா, வெரிஃபை கேலி ஹாமில்டன். கேலி ஹாமில்டன் மட்டும் வெரிஃபை பண்ணு. எப்படி வெரிஃபை பண்ணுவ? அதான் ஏ மாத்தணும் எல்லாமே. ஏ ஏ கியூப் கியூப் மைனஸ் மைனஸ் 20a 20 பிளஸ் ப்ளஸ் 8i 8i ஈக்குவல் டு 0. இதை போட்டு காமி என்னென்ன வருதுன்னு சொல்லி. ஏ கியூப் என்ன வருது, இது என்ன வருது? மேல போகும். ம். இது ஸ்டோர் பண்ண கேன்சல் பண்ணிடாத. ஒரு இது முடியும். ஒரு சம் கேன்சல் ஸ்டோர் பண்ணலாம். பண்ணினா அந்த சம் ஃபுல்லாக யூஸ் ஆகாது. டிஓசி இவ்வளவு மேல போகும். டிஓசி ஈஸியா இது ஈஸியா வரும் மேக்ஸ். M1 ஈஸி, M3 கொஞ்சம் கஷ்டம். இருக்கிறதுல கஷ்டமானது டிஓசி தான். ஸ்டோர் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ ஷிஃப்ட் 4 அமுத்தணும். ம் இப்போ என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ். ம் இப்போ ஏ அமுத்தணும். ம் மேட் ஏ வந்துருச்சு. ம் இப்போ என்ன பண்ணோம், ஏ கியூபா ம் அதை வந்து ஸ்கொயர் அமுத்தணும். ஸ்கொயரு ம் சரியா. ம் இப்போ என்ன பண்ணோம், திருப்பி ஷிஃப்ட் 4 அமுத்தணும். ம் திருப்பி மேட் அமுத்தணும். ம் திருப்பி 1 அமுத்தணும். இப்போ மேட் ஏ ஸ்கொயர் மேட் ஏ வந்துச்சு சரியா. மேட் ஏ ஸ்கொயர் இன்டூ மேட் ஏ. ஷிஃப்ட் 4 அமுத்திட்டேன். ம் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லாமே இது ஸ்டோர் மட்டும் பண்ணிட்டு ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் ம் சரியா. 1 ஷிஃப்ட் மேட் ஏ வந்துருச்சு சரியா. ம் ஸ்கொயர் போட்டுறேன் சரியா. ஸ்கொயர் இப்போ போட்டு இன்டூ இன்டூ போட்டுறேன் சரியா. இன்டூ திருப்பி கொடுத்துட்டு ஷிஃப்ட் 4 போடலாம். திருப்பி ஃபர்ஸ்ட் இன்டூ ஷிஃப்ட் 4 கொடுத்துரு. திருப்பி அதுக்கு முன்னாடி மேட் ஏ ஸ்கொயருக்கு அப்புறம் கொடுத்துட்டேன் ஆ கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ம் கொடுத்துட்டேன். 3 ஓகே ப்ரோ வந்துச்சு ப்ரோ. ம். என்ன வருது? 12 ம் 20 ம் 60 20 60யா? ஆமா 60 ம் 20 52 minus 60 52 minus 60 minus 40 minus 40 minus 80 minus minus 80 88. minus 88. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன தெரியணும்? -20a தெரியணுமா? இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணிரு, கால்குலேட்டர் எடுத்துட்டு 20 போட்டுக்கோ. 20 30 இன்டூ into மேட் ஏ வரணும் அந்த இடத்துல. 20 இன்டூ மேட் ஏன்னு வரணும். shift 4 அமுத்தணும். ம் திருப்பி 3 அமுத்தணும். 20 20 60 இரு. 20 20 60 இல்ல ப்ரோ 20 20 20 ஓ 20 20 20 20 60யா? 20 20 60 ம் 20 60 20 60 minus minus 60 60 ம் minus minus 40 40 minus 80 minus 80 minus 80. ஓகே டன். நீயும் அடுத்து போற ப்ரோ கேல்குலேட்டர். ம் அடுத்து 8i வந்து என்னது? 8 0 0 8 0 0 8 0 0 0 8. ஓகேவா? வந்துருச்சு. ஆனா நீ ஒரே நிமிஷம் ப்ரோ. இதுல ம் வந்து -20 வெளியே போட்டு மல்டிப்ளை பண்ணலையோ, ஒரு டைரக்டா பண்ணிட்டியோ? இது டேரெக்டா நமக்கு ஒரு ஏ தெரியும்ல ஆல்ரெடி. அதனால ஏ கொஸ்டின் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. அதனால நம்ம மேனுவலா மல்டிப்ளை பண்ணாம கால்குலேட்டர்ல போட்டோம். சரி, அதே ஒருத்தர் ஒரு ஏ ஸ்கொயர் இருந்துச்சு, ஒரு கால்குலேட்டர் த்ரீ ஆமா. பண்ணிக்கலாம் முதல்ல மாதிரி. இப்போ இந்த இடத்துல பாரு 12 ஒரு இது அப்படியே எடுத்து எழுதலாம். நீ இப்படி சம்மில் பெருசாக காட்டணும்னா இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது? இங்கே 12 இருக்கா, இங்கே 12, இங்கே 20, இங்கே 8 இருக்கா. அப்போ என்ன எழுதலாம்னா 12 minus 20 plus 8 இப்படி எழுதிட்டு அடுத்தது 20 minus 20 plus 0. அடுத்து 60 minus 60 plus 0. இந்த அவ்வளோதான். இது 12 minus 20 plus 8.
20 மைனஸ் 20 ப்ளஸ் 0 இந்த மாதிரி ஒரு இதுக்கு எழுதிட்டு போனீங்கன்னா இது பாரு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் 12 மைனஸ் 20 -8 வருமா -8 +8 இதுவும் 0 ஆயிரும் இதுவும் 0 இதுவும் 0 இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே கடைசியில் மூணுமே எல்லாமே ஆறுமே 0 ஆனது தான் ஆன்சர் வந்து கரெக்ட்னு அர்த்தம் இப்போ கேள்வி நம்மள்ட்ட வெரிஃபை ஆயிடுச்சு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்களா இதை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல இதை திருப்பி இன்னொரு வாட்டி எழுதிப்போம் ஓகேவா என்ன இருக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன இருக்கு லாம்டா கியூப் minus 20 lambda plus minus 8 இங்க இருக்கு +8 is equal to 0 கரெக்டா இது எழுதியாச்சு ஓகேவா இப்போ திருப்பி என்ன பண்ணுவோம் நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூவை போட்டுட்டு நம்ம கீழ ஆமா எழுதிரும் திருப்பி இதே வந்து இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ஏ மாத்திரும் a cube minus 20a plus 8iன்னு மாத்திரும் ஓகேவா 8i equal to 0 இருக்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை ஏ இன்வர்ஸ் ரெண்டு சைடும் என்ன பண்ண போறோம் ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண போறோம் ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண போறோம் ஆன் போத் சைட்ஸ் ஓகேவா ஆன் போத் சைட்ஸ் அதாவது இது என்ன கணக்குனா இப்போ ஏ கியூப் இருக்கு நீ இது கூட கொண்டு போய் ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்றேன்னா இதுல இருந்து ஒன்று குறைஞ்சு இது என்னவாயிரும் ஏ பார் ஸ்கொயரா மாறிடும் கணக்கு புரிஞ்சுச்சா ஆ ஓகேவா சரி சரி அதே ஐ ஐ இருக்கு ஐ இன்டூ ஏ இன்வெர்ஸ்னா ஐங்கிறது ஒண்ணுமே இல்லை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ 1 இன்டூ ஏ இன்வெர்ஸ் தான் கரெக்டா ஒன் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து ஏ இன்வெர்ஸ் தான் இந்த கணக்குப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஏ கியூப் கூட ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் ஆயிரும் கரெக்டா ஏ இன்வெர்ஸோட ஏ மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே போயிடும் வெறும் ஒன்று தான் இருக்கும் அந்த ஒன்றை எப்படி போடுவோம் ஐன்னு போட்டு போமா ஏ இன்வெர்ஸ் ஏ கேன்சல் ஆயிருமா இப்போ இங்க சொன்னல ஏ கியூப் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் ஏ கியூப் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் கரெக்டா இது ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் என்னது ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இது அதாவது வெறும் ஏனா அது என்னது ஏ பார் 1 இங்கே ஏ பார் -1 அப்போ என்ன ஆயிரும் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் கரெக்டாக இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆகிட்டு கடைசி ஒன்று தான் இருக்கும் வெறும் ஒன்று தான் இருக்கும் இந்த ஒன்று தான் நம்ம எப்படி போடுவோம் ஐன்னு போடுவோம் கரெக்டாக மேட்ரிக்ஸில் ஐ தான் 1 ஓகேவா அடுத்து இங்கே 8 ஐ இருக்கு ஐ கூட ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் ஏ இன்வெர்ஸ் தான் வரும் கரெக்டாக அப்போது இந்த 8 ஐக்கு பதிலாக இங்கே என்ன வரும் 8 ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா இது கூட மல்டிப்ளை பண்ண இது கூட ஒன்று குறைச்சப்போ ஸ்கொயர் ஆயிடுச்சு இதில் ஒன்று குறைச்சப்போ வெறும் 1 ஐ ஆயிடுச்சு இதில் 1லேருந்து திருப்பி குறைச்சப்போ ஏ இன்வெர்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 8 ஏ இன்வெர்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும் மற்ற எல்லாம் ஒரு சைடுக்கு போட்டோம் 8 ஏ இன்வெர்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும் இந்த ஏ ஸ்கொயர் வந்து இந்த ஏ ஸ்கொயர் -20 வந்து அந்த சைடு போகுது அப்போ என்ன ஆயிரும் -a ஸ்கொயர் ப்ளஸ் 20i மாறிடுமா கரெக்டா ஹலோ கேக்குதா இப்போ என்ன பண்ண போற இந்த ஏ இன்வெர்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்க போற மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட போற அப்போ ஆல்ரெடி அங்கே -a ஸ்கொயர் ப்ளஸ் 20i இருக்கு இது இங்கே ஏ வந்து இங்கே 8 வந்து இன்ட்டு மல்டிப்ளைல இருக்கா இங்கே ஏ வந்து மல்டிப்ளைல இருக்கு இது அந்த சைடு போச்சுன்னா டிவைட்ல போயிடும் அப்போ பை 8 ஓகேவா இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை கண்டுபிடிக்க போறேன் ஏ இன்வெர்ஸ் இந்த 1/8 அப்படியே வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் -a ஸ்கொயர் கண்டுபிடி -a ஸ்கொயர் எவ்வளோ அடுத்து 20i எவ்வளோ கண்டுபிடிச்சி இதை போடு ஓகேவா எப்படி வரும் ஏ ஸ்கொயரை நீ மேட்ரிக்ஸில் போடுவில்ல அந்த மாதிரி போடு நார்மல் வெறும் ஏ ஸ்கொயர் போடு அதை இந்த 8 தான் தனியாக எடுத்து எழுதிருக்கேன் இங்கே போட்ட மொத்தமாக போடுறதுக்கு பதிலாக இங்கே இப்படி தனியாக எடுத்து எழுதிருக்கேன் மொத்தமாக கூட போடலாம் பிரச்சனை இல்லை எப்படி இதுவும் இது ரெண்டும் ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிதான் மாற்றி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மேலே உள்ளதை மட்டும் கண்டுபிடி ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு சொல்லு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு சொல்லு -4 -8 -4 -8 இது என்ன -a ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறியா இல்ல வெறும் a ஸ்கொயர் வெறும் a ஸ்கொயரா அப்படியா நான் வெறும் a ஸ்கொயர் தான் வெறும் a ஸ்கொயர் -4 -8 வருதா ஆமா வருது ப்ரோ நல்லா பாரு 54 ப்ரோ மேட் ஏ ஸ்கொயரா அதான் ப்ரோ வருது இது ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்க செக் பண்ணிக்கிறேன்
மேட் ஏ ஸ்கொயர் ஆன்சர் தான் நான் சொல்றேன், நான் மைனஸ் போடல. சரி சரி ஒரே நிமிஷம். 1 1 3 1 3 -3 -2 -4 -4. ஓகே ஓகே கரெக்ட் தான் கரெக்ட். ம் -4 -8. அதுதானே? கரெக்ட் தான் கரெக்ட் தான். -4 -8 மைனஸ் டுவெல், -12 டென்னு, 22, 10 6, 22 6 2, 2, 2 22. 2 2 22. ஓகே. இது வந்து வெறும் ஏ ஸ்கொயர் கரெக்டா? நமக்கு என்ன வேணும்? மைனஸ் ஏ ஸ்கொயர் வேணும் கரெக்டா? இது வெறும் அப்படியே ஏ மைனஸ் ஸ்கொயர் தான் தான் நமக்கு போட்டுரும். அப்போ எல்லாத்தையும் சைனை மட்டும் மாற்றி போட்டுரும். மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் உள்ளதெல்லாம் மைனஸாக மாறிடும். ஓகேவா? டன். இது வரைக்கும் ஓகே. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் 20i நம்மளே போட்டுக்கலாம் கரெக்டா? 20 20 20 மூணு இடத்துல 20 போட்டு 0 0 0 0 0 0. இது பை இது போக பை 8 இருக்கு கரெக்டா? இப்போ மேலே அப்படியே பாரு. ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? இங்கே ஒரு +4 இருக்குது, இங்கே +20. அப்போ என்ன ஆயிரும்? இது வந்து 24 ஆயிருமா? அடுத்தது 8 + 0 8 கரெக்டா? 8, 8, +4 +20 +24 8 + 0 8 12 + 0 12, 12. 12, அடுத்தது -10 + 0 -10. அடுத்து -22 + 20 -2. மைனஸ் 2, -6 + 0 -6 -2 + 0 -2 -2 + 0 -2 -22 + 20. இதுவும் மைனஸ் மைனஸ் 22, +20. மைனஸ் 2 தான். இதுவும் -2 தான். ஓகேவா? இதெல்லாம் பண்ணியாச்சு. இது போக என்ன இருக்கு? கீழே ஒரு /8 இருக்கா? இந்த 8 என்ன பண்ணிடலாம்னா ஒரு இதுக்கும் /8 போட்டு விட்டுறலாம் எல்லாத்துக்கும். இந்த 8 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே /8 /8 /8 வந்துடும். ஓகேவா? இதை நீ ஆன்சர் இப்படியும் எழுதலாம், இல்லை 8 உள்ள இது பண்ணி எழுதலாம், 8 உள்ள பண்ணாமலே இருக்கலாம். ஸோ ரெண்டுமே பிரச்சனை இல்லை தான். இப்போ 24/8 என்னவாயிரும்? 3, 3, 3. அப்போ என்ன ஆயிரும்? 3. 1, 8/8 1 ஆயிரும். 12/8 வந்து 1, பண்ண முடியாதா? அப்போ என்ன? 4 டேபிளில் பண்ணலாம். 4 1.5, டேபிளில் பண்ணோம்னா 1.5. இது 3 இது 2. 3 சரி 1.5 அப்படி எழுதலாம், பிரச்சனை இல்லை. 1.5 -10/8 வந்து மைனஸ் 1.2. -1.2. -2/8 இது பண்ணவே முடியாது ப்ரோ. மைனஸ் 0.2. -0. ப்ரோ இது போட வேணாம் ப்ரோ, இது ஆ டாட்டெல்லாம் வருது, அப்படியே விட்டுருவோம். சரி, எப்படினாலும் போட்டுக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம், இல்லை எப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் என்னது என்னோட இல்ல, ஏ இன்வெர்ஸ். ஏ ஏ இன்வெர்ஸ் வந்து உள்ள வந்து நம்ம ஃபுல்லா அந்த கொடுத்த கேரக்டரிஸ்டிக் வச்சு உள்ள வச்சு நம்ம சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான். ஒரே ஒரு தான் ஏ இன்வெர்ஸ் தான், மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இதை மட்டும் மறந்துக்கூடாது. ஓகேவா? இதே சம்மில் A/4 கேட்டாங்கன்னா சேம் மெத்தட் தான். ஓகேவா? இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா இங்கே ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணாமா? அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக A/4 கேட்குறாங்க. ஓகேவா? நீ கண்டுபிடிக்க வேண்டியது A/4. ஒரு சின்ன ப்ரோ அது சேஞ்ச் தான். அழிக்காத ப்ரோ, நான் இரு அப்படியே இரு, போடுறோம். இந்த சின்ன சேஞ்ச் தான் திருப்பி கொண்டு வரேன். சின்ன சேஞ்ச் தான். என்ன சேஞ்சுனா இப்போ அவங்க கேட்டது A/4 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு A/4 இருக்கா? இல்லை இல்ல, கரெக்டா? கடைசி டேர்ம் என்னது? ஏ கியூப் தான் இருக்குது பெரிய டேர்ம் கரெக்டா? இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் A/4 வரும்? இன்னொரு ஏ மல்டிப்ளை பண்ணால் A/4 வரும் கரெக்டா? ஹலோ, ஆமா கேக்குதா? ஆமா ஆமா ஆ ஆமா ஆமா அப்போ என்ன ஆமா. பண்ணுவோம்னா மல்டிப்ளை பை ஏ ஆன் போத் சைட்ஸ் பை ஏ ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும்? இது ஃபுல்லாத்தையும் ஏஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A/4 -20a² + 8a = 0 ஐ, இப்படி ஆயிரும். ஓகேவா? ஐனா 1 1 × ஏ அவ்வளோதான். ஓகேவா? இப்படி ஆயிரும். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான். A/4 கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ். புரிஞ்சுதா? இது ரெண்டு தான் சின்ன சேஞ்ச். ஓகேவா? புரிஞ்சது இல்லை? ப்ரோ அது கொண்டு வந்துரு ப்ரோ, அது கொண்டு வந்துரு ப்ரோ. ம் ப்ரோ இது இன்னைக்கே போட்டுறியா ப்ரோ, நான் இன்னைக்கு வந்து பார்க்க போறேன். எது? இது இன்னைக்கே வீடியோவா? போட்டுரு ப்ரோ. ஓகே 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 போட்டுறோம். ப்ரோ போடும் போது ம் பிரைவேட்ல போடு ப்ரோ. ஓகே 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 ஓகே. அது யாரும் பார்க்கறது இல்லை, அப்படியே போட்டு. இல்ல அந்த டிஓசி வீடியோலாம் இருக்கா இன்னும் அப்படியே? அப்படியே தான் இருக்கு, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. டிஓசி, டிசி, ம் இந்த
ஊப்ஸ் ப்ரோ, ஊப்ஸ்லாம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஊப்ஸ்லாம் உண்மையா சொல்ல போனா. அவ்வளோதான். ம். ஆனா ப்ரோ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் மறக்கவே மாட்டோம் ப்ரோ வாழ்க்கையில. ம். அப்பா, நம்ம கேட்ட மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படி திரும்ப ப்ரோ கேட்டான். ம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனே கேட்கல. ஓ மேக்ஸ்வெல்